இன்னைக்கு பேபி ஜம்பரை பத்தி பார்க்க போறாங்க. இந்த ஜம்பரை யூஸ் பண்ணி அவங்க ஈஸியா நடக்க பழக வச்சுக்கலாங்க. ரொம்ப ஃபாஸ்டா ஜம்ப் ஆகும், அவங்களுக்கு ரொம்ப ஃபன்னியா இருக்கும். இதனால அவங்க சீக்கிரம் டயர்ட் ஆயிருவாங்க, நல்லா தூங்குவாங்க. இதை வீட்டுல இந்த பேபி ஜம்பர் இல்லனா பேபி பவுன்சர்னு கூட இதை சொல்றாங்க. ஸோ ரீசென்ட்லி சில பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வீட்டில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பேபி ஜம்பர் அப்படின்றது ஒரு வகையான ஒரு விளையாட்டு பொருள் தான். பட் இங்கே கிளைம் ஆகுற மாதிரி இது எந்த வகையிலையும் வாக்கிங், அதாவது குழந்தைங்களுடைய நடைப்பயிற்சிக்கு இது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணாது. வாக்கிங் அப்படின்றது பிசியாலஜிக்கலாவே வந்து 9-10 மாசத்துல குழந்தைங்க எந்திரிச்சு நின்று அப்புறம் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேல ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஸோ இதை சப்போர்ட் பண்ணணும், இல்ல வாக்கிங் இது சொல்லி கொடுக்கணும், அதுக்காக இந்த ஜம்பர் வாங்கணும் அப்படின்னா அது முற்றிலும் தவறு. இந்த ஜம்பர் இல்லைன்னா பவுன்சர்ல நீங்க குழந்தைய உட்கார வைக்கும் போது என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, குழந்தை ஜம்ப் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கும் அண்ட் அவங்க லேண்ட் ஆகும்போது அவங்களுடைய காலோட விரல்கள்ல தான் அவங்க லேண்ட் ஆவாங்க. ஸோ இதனால டிப்டோ வாக்கிங்கோட டேஞ்சர் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பவுன்சர்ல உட்கார வைக்கும் போது குழந்தைங்களோட ஹிப்ஸ் வந்து வெளிப்புறமா கொஞ்சம் திருப்பி இருக்கும் அண்ட் எவ்ரி டைம் அவங்க ஜம்ப் பண்ணும்போது அவங்களுடைய பேக் மசில்ஸும் ஸ்ட்ரெயின் ஆகும். இந்த மாதிரியான டிவைசஸ் டெஃபினெட்லி குழந்தைங்களுடைய வாக்கிங் ஹெல்ப் பண்றதே கிடையாது. அண்ட் உங்களுடைய காசை இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆஸ் அ பீடியாட்ரிஷியனா ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட் திஸ் அட் ஆல்.